ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாளில் கழுதையின் மேல் ஏறி சீஷர்களோடு சேர்ந்து எருசலேமுக்கு பவனியாக கடந்து சென்றார். இந்த பாகமானது மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் இந்த நாட்களில் குருத்தோலை ஞாயிறு தினமாக கிறிஸ்தவ மண்டலத்திலே அனுசரிக்கிறார்கள். கழுதையின் மேல் ஆண்டவர் ஏறி சென்ற நேரத்தில் முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இது எவ்வளவு மகிமையான சம்பவமாக காணப்படுகிறது. ஏன் ஆண்டவர் கழுதையின் மேல் ஏறி செல்ல வேண்டும்? குதிரையின் மேல் ஏறி சென்றிருக்கலாமே. குதிரையானது யுத்த காலத்தில் பயன்படுகின்ற ஒரு மிருகமாக இருக்கிறது. இது மேன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. கழுதையானது தாழ்மைக்கு அடையாளமாகவும் மேலும் பணிவிடைக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பவனியாக கிழக்கு வாசல் வழியாக எருசலேமுக்கு நுழைந்தார் என்று சரித்திரம் சான்று பகருகிறது. எருசலேம் நகரத்தின் கிழக்கு வாசலானது பிரமிக்கத்தக்க சரித்திர பின்னணியை கொண்டது. இந்த வாசல்தான் தங்க வாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் சுமார் 1500ஆம் வருஷங்களில் வாழ்ந்த ஒரு ராஜா இந்த வாசலை தங்க முலாம் பூசி அழகுபடுத்தி வைத்திருந்தான். இந்த வாசலானது பல நூற்றாண்டுகளாக பூட்டப்பட்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே இந்த வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார் என்ற வேதமும் யூத பாரம்பரியமும் சான்று பகருகிறது. தன்னைத்தான் உயர்த்துகிற எந்த ராஜாவும் இந்த வாசல் வழியாக பிரவேசிக்க கூடாது என்பதே தேவ சித்தமாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த வாசல் ஆனது இதுவரை பூட்டப்பட்டே இருக்கிறது. இந்த வாசலை இதுவரை யாரும் திறக்க முடியவில்லை என்பது மிகுந்த ஆச்சரியமான ஒன்று. இதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மையாய் நடந்து முன்னேறி செல்வோமானால் தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெருமையோடும் அகந்தையோடும் முன்னேற பிரயாசப்படுவோமேயானால் நமக்கு முன்பாக தேவன் வாசலை அடைத்து விடுவார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். தேவன் வாசலை அடைத்து விட்டார் என்றால் இந்த உலகத்திலே நமக்காக வேறு யாராலும் அதை திறக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் மனத்தாழ்மையை நடந்து திறந்த வாசல் வாயிலாக முன்னேறி செல்வோமாக.